செம்ம கிறிஸ்பியாக நீங்கள் கடித்த உடனே பக்கத்தில் இருக்கவங்களுக்கு கேட்குற அளவுக்கு கிறிஸ்பியான ஒரு நெத்திலி ஃப்ரை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு பவுலில் கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டு அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகுத்தூள், அதுக்கப்புறமா அதிலே கொஞ்சம் கரம் மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் பவுடர், ஒரு டீஸ்பூன் அரிசி மாவு போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அதில் தேங்காய் எண்ணெய் ஒரு ஸ்பூன் ஊற்றிட்டு ஒரு ஃபுல் லெமன் நல்லா புழிஞ்சு விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி டெக்ஸ்சர் வரும்போது நீங்கள் நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்க நெத்திலியை போட்டு அதுலேயே ஒரு 2 கொத்து கருவேப்பிலையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 20 நிமிஷம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துகிட்டு எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்திங்கன்னா அட்டகாசமான நெத்திலி ஃப்ரை செம்ம சூப்பராக ரெடி ஆகிடும். இது நீங்கள் சாம்பார், ரசம், தக்காளி குழம்பு, பிரியாணி எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிட்லாங்க. ஒன்றுமே இல்லைனாலும் ஈவினிங் பொரித்து வச்சுட்டு சூப்பராக உட்காந்து ஃபேமிலி கூட என்ஜாய் பண்ணிவிட்டு சாப்பிட்லாம். பார்த்தீங்களா, இந்த மாதிரி 2வது செட்டும் போட்டு பொரித்து எடுத்தாச்சு. ஒரு வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, லெமன் வேணுன்னா எக்ஸ்ட்ராவாக லெமன் கூட ஊற்றிக்கலாம். செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க. இதை கண்டிப்பாக இந்த வாரம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்றைக்கி நான் தக்காளி குழம்பு வச்சுருக்கேன். ஸோ அந்த தக்காளி குழம்போடு வச்சு தான் இந்த நெத்திலி ஃப்ரையை நான் சாப்பிட போகிறேன். அப்பா, என்ன ஒரு டேஸ்ட்டுங்க! இந்த மாதிரி சாப்பாடு நெத்திலி ஃப்ரையை வச்சுட்டு சாப்பிடும்போது அப்பா என்ன ஒரு